வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடீனியம் செடிகளில் நம்ம மற்ற செடிகளில் இல்லாத அளவுக்கு நிறைய வித்தியாசமான வடிவங்களில் அந்த செடிகளை நம்ம வடிவமைக்கலாம். பொதுவாக அடீனியம் செடிகளில் அதோட கேடக்ஸே ஒரு தனி அழகு தாங்க. மற்ற செடிகளில் இல்லாத அளவுக்கு அடீனியம் செடிகளோட ஒரு பெரிய சிறப்பே அதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட நமக்கு அடீனியம் செடிகளில் அடிபாகத்திலிருந்து நுனி வரை, அதாவது கிளை வரை நம்ம நிறைய வடிவங்கள் செய்யலாம். அது மாதிரியான நம்ம டிசைன்ஸ் செய்யும்போது அதில் உள்ள மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஆரம்ப காலங்களில் நானுமே ஒரு சில வித்தியாசமான வடிவங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. நல்லாவும் வந்திருக்குது. ஆனால் தொடர்ந்து அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. அது எந்த மாதிரியான ஒரு செடிகளுக்கு இழப்பு வருது அப்படிங்கிறதையும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். முதல்ல நம்ம செடிகளை பாதிக்காத மாதிரியான வடிவங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பாருங்கள், இது வேர்களை அறுத்து ரூட் ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறதுங்க. இது நமக்கு வேர்களை அறுத்து நம்ம பண்ணுறதுனால எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இப்போ இருக்கிற நல்ல வெயில் காலங்களில் நம்ம இந்த டிசைன்ஸ் அழகாக பண்ணலாம். இது பாருங்கள், ஒரு அழகான அடுக்கு பூவோட செடி தாங்க இது. இது நான் ரூட் ட்ரெயின் பண்ணி ஒரு 3 வருஷம் கிட்ட இருக்குங்க. இது நான் ரீபாட் பண்ணி இப்போ 2 வருஷமே இருக்கும். இதை இப்போ ரீபாட் பண்ணோன்னா இன்னுமே நமக்கு உள்ளே ஒரு நல்ல வேர்கள்லாம் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ரூட் ட்ரெயின் பண்ணும்போது அது ரூட் ட்ரெயின் பண்ணி அது நல்லா தழைச்சி வந்ததுக்கப்புறமா பெருசாக இதில் பாதிப்புகள்லாம் எதுவும் வராதுங்க. இதை அடுத்து நமக்கு அப்படியே சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிடும். என்கிட்ட ரூட் ட்ரெயின் பண்ணதில் இன்னுமே கொஞ்சம் செடிகள் இருக்குதுங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோக்காக இது மட்டும் நான் காமிச்சிருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பின்னல் அடீனியம் தாங்க. இதுவுமே செடிகளில் பெருசாக பாதிப்பு வராதுங்க. இருந்தாலுமே இது ஒரே மாதிரியான செடி தான் நான் 3மே எடுத்தது. அதாவது அளவில் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் செடிகள் நமக்கு பின்னி வச்சோன்னா அந்த வடிவம் அப்படியே இருக்கும். நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சது. ஆனால் பாருங்கள், ஒரு செடி எவ்வளோ வேகமாக நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது பாருங்கள். அப்படி வளர்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த மற்ற 2 பின்னல்கள் சின்னதாகவே நின்றுச்சுப்பாங்க. அதோடய வடிவம் அவ்வளவு நல்லா நமக்கு வரல பாருங்கள். அந்த இது மாறிடுச்சு. ஏன்னா செடிகளோட வளர்ச்சி ஒன்று ஒவ்வொரு மாதிரி தாங்க இருக்கும். ஒரு செடி வேகமாக வளரும். இப்போ நம்ம ஒரு 10 விதை போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த 10 விதையில் வர நாற்றுகளுமே ஒரே மாதிரி வளர்றதில்ல. ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அதான் காரணம். ஒரு சில நேரம் 3மே கரெக்டாக அமைஞ்சு நல்லா அமைஞ்சதுன்னா பின்னல் கடைசி வரை கரெக்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் உள்ள மைனஸ் அதுதாங்க, அந்த அளவில் சின்னதும் பெருசுமானதுனால கொஞ்சம் அந்த வடிவம் சரியாக இல்லாமல் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இந்த செடி பாருங்கள். இதில் நான் 3 செடிகள் ஒன்றா இணைச்சி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. ஒரு வடிவத்துக்கு பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக 3 கேடக்ஸும் இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணேன். ஆனால் பாருங்கள், ஒரு செடி அதிலேருந்து விளையிடுச்சு பாருங்கள். 2 செடி மட்டும் ஒன்றா இருக்குது பாருங்கள். இது நான் செஞ்சு ஒரு 2லேருந்து 2.5 வருஷம் கிட்டே இருக்குதுங்க இந்த வடிவம் நான் செஞ்சு. அதே மாதிரி இது கூடவே நான் 4 செடிகள் ஒன்றா இணைஞ்சிருக்கிற மாதிரியுமே செஞ்சேன். நல்லா தாங்க வந்தது ரிசல்ட் எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட எல்லாமே இணைஞ்சு நல்லாவே இருந்தது. நான் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் ஆரம்பத்தில். ஆனால் நாள் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இதுலேயுமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஒரு செடியோட வளர்ச்சி பாருங்கள், சின்னதாக அப்படியே நின்றுச்சு. இந்த 2 செடி வேகமாக வளர்ந்துருக்கனால நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த வேகமாக இது வளர்கிறதுனால இது விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது சின்னதாக இருக்கிறதுனால அதோட இணைஞ்சிருக்க முடியாமல் இதோடைய அழுத்தம், அந்த ஃபோர்ஸ் விட்டுருக்குறோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த செடி வேர்கள் ஒன்றா தாங்க இணைஞ்சிருக்குது. இந்த சின்ன செடியோட வேர் கூட இதோட பிணைஞ்சு தான் இருக்குதுங்கிறதுனால இந்த செடி தான் விட்டுருக்குது. இதில் இணைஞ்சிருக்கிறது பார்த்தா தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல இது சின்ன செடியாகவே நின்றுச்சு பாருங்கள். ஏன்னா இதோட நிழலில் தான் இது இருக்கிற மாதிரி இருக்குது. இது 2ம் நல்லா பெருசாக வளர்ந்ததுனால இது வளர்ச்சி குறைவாயிருச்சு. அதே மாதிரி இது மேல் நோக்கி இந்த கிளை போக முடியாமல் வளைஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி வளைஞ்சு வந்துட்டுருக்குது. அந்த செடிகளோட ஒரு வடிவமே சரியாக இல்லை பாருங்கள். இந்த செடியில் பெருசாக நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுனால பாதிப்பு எதுவும் வராதுங்க. இந்த மாதிரி தான் அந்த வடிவம் நமக்கு செதஞ்சிரும். அடுத்ததாக இந்த செடி பாருங்கள். இதில் நான் தண்டு அறுத்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தாங்க இது. இதுக்கு நம்ம ரொம்ப எல்லாம் மெனக்கட வேணாம்.
இடையில இருக்கிற அந்த ஒரு தண்டு மட்டும் அறுத்துட்டு இடையில வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு உள்ளே வந்து ஒரு பந்தோ ஏதோ ஒன்று வச்சோன்னா, இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட வைக்கலாம். வச்சுட்டு நம்ம கொஞ்ச நாள் வச்சுருந்தோன்னா இந்த வடிவம் அப்படியே நின்றுக்கிறோம். அது மாதிரி இது பண்ணதாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறதுல ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம தொடர்ந்து மழையில் வச்சோம்னா இது அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து தண்டு வந்து அறுத்துருக்கோம் அந்த தண்டு பாகத்தை. இது என்ன ஆகுதுன்னா நாளாகும்போது தொடர்ந்து மழையில் நனைஞ்சதுன்னா அழுகிடுதுங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு செடி கூட இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் ஒரு பர்பிள் அடுக்கு வந்து நான் இதில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா சக்ஸஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தாங்க நான் இதில் வந்து இந்த பர்பிள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தான் இருந்தது. நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட இருக்கிற கலரே இருக்கிற அந்த நார்மல் சிங்கிள் பெட்டல் இருந்தால் அதில் தாங்க நான் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு விதை மூலமாக அது அதிகமாக கிடைக்கிது. அடுக்கு பூக்கள்னால் நமக்கு குறைவாக தான் இருக்குங்கிறதுனால செடிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு நார்மல் சிங்கிள் பெட்டலில் தான் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்களும் இது மாதிரி ஒரு வித்தியாசமான வடிவங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நார்மலான ஒரு சிங்கிள் பெட்டலில் உள்ள செடியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள், இதை நான் வந்து ரொம்ப பிடிச்சி இந்த டிசைன் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் பண்ணதாங்க. ஏன்னா இந்த 2 தண்டுகளுமே நல்ல பலமாக பெரிய தண்டுகளாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு அகலமான தண்டுகளாக 2ம் ஒரே சமமாக இருந்ததால் நான் இது வந்து ஆசைப்பட்டு இதை செஞ்சது. ஆனால் அதுக்காக வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நாள் மழையில் நனைஞ்சது தான் ஃபுல்லாகவே வந்து அழுக ஆரம்பிச்சிடுச்சு. இது அழுகி வந்து இப்போ 1 வருஷம் இருக்கும். நான் இதை வந்து இதுக்கு மேலே அறுக்கவோ இதை அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ தான் பாருங்கள் இந்த சைடில் வந்து கிளைகள் தழைச்சி வருது. இதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா செடியாவது நல்லா வரட்டும் அப்படிங்கிறதுனால. இந்த பக்கம் வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, நம்ம இதை மெல்லிசாக அறுத்துடுறோம் பாருங்கள். இதையும் நான் அறுத்துருக்குறேன் பாருங்கள். இதை அறுத்துட்டு அதில் 2 இது அறுத்து கீழ் பக்கத்துலேயும் அறுத்து நான் வந்து இந்த மாதிரி வடிவம் பண்ணது. பார்க்குறதுக்கு வந்து இது அழகாக இருந்தாலும் கூட இது வந்து மழையில் நனையாமல் வந்து பாதுகாக்கணுங்க. ஒரு நாள் நனைஞ்சது தான் இந்த அளவுக்கு வந்து அழுகிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம தண்டுகள் வந்து மெல்லிசாக அறுத்து பண்ணுறதுல வந்து உள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி வருங்க. இந்த தண்டில் வந்து நம்ம உள்ளே அறுக்கிற இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் தண்ணி பட்டதுன்னா செடியே வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. என்ன தான் காயங்கள் ஆறி நம்ம சரி செஞ்சு வச்சுருந்தா கூட இந்த மழைக்கு நம்ம உள்ளே தூக்கி வச்சா கூட அந்த ஈர காற்று பட்டே கூட இந்த தண்டுகள் எல்லாமே அப்படியே சாஃப்டாயிரும். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். ரொம்ப சாஃப்டாகி அப்படியே வந்து அழுக ஆரம்பிச்சிருதுங்க. இந்த செடி பாருங்கள், ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தாங்க. இந்த பக்கம் வந்து ரெட் கலரில் நல்ல அடுக்கு பூங்க, நல்ல பெரிய பூவாகவே பூக்கும். இப்போ கூட இது வந்து கம்மி தான். ஏன்னா இதை நான் வந்து உள்ளே தூக்கி வச்சுறேங்க. ஏன்னா இப்போவுமே நமக்கு மழை தான் வருது. எப்போ வேணாலும் மழை வருது திடீர்னு சொல்லிட்டு. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் மழை இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. உங்கள் பகுதியில் எப்படின்னு தெரியலங்க. இங்கே மழை இருக்கிறதால என்ன பண்ணிடுறேன்னா, இதை நான் தூக்கி வந்து உள்ளே தான் வச்சிடுறேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வெளியில் வச்சுருக்கிறேன். அடுத்து தூக்கி உள்ளே வச்சிடுறேங்க. அப்போ பூக்களுமே பாருங்கள், ரொம்ப எல்லாம் பூக்களை. இது ரொம்ப அழகாக பூக்கக்கூடியதாக நிறைய பூக்கள் வைக்கும். ஆனால் இதை நான் உள்ளே எடுத்து வச்சே பார்க்குறதுனால அதிகமாக பூக்கள் கூட இல்லை. இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தான், நார்மலான சிங்கிள் பெட்டல் தான். நான் வாங்கும்போது இதில் அந்த சிங்கிள் பெட்டல் பூ தாங்க இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ஒரு அடுக்கு பூ பூத்தப்போ தான் சரி இதில் வந்து கிராஃப்டிங் பண்ணுறது ஒரு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த செடி தான். இதை பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்து சரி கிராஃப்டிங்லாம் பண்ணலாம் இதில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆர்வமாக நான் அடுத்து கிராஃப்டிங் பண்ண ஆரம்பித்தது. அதனாலேயே இந்த செடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் அந்த கிராஃப்டிங் போர்ஷன் பாருங்கள், நல்லா மறைஞ்சு ஒரு வளையம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இந்த செடி பார்த்தோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம அறுத்து பண்ணதில் உடனடியாக ஒரு பாதிப்பு வர்றதில்லைங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் தண்டுகள் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம ஒரே ஒரு தடவை தான் அறுத்துருக்குறோம், ஒரு தடவை. அப்போ பெரிய தண்டுகளாக இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் பாதிப்பு வர்றதில்லை. இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அறுத்ததால தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தது. இதே மாதிரி நான் ஒரு கிளை இருக்கிற மாதிரி 2 செடிகளில் ஏற்கனவே இதே டிசைன் வந்து பண்ணி அந்த 2மே இறந்துடுச்சுங்க. செடிகளே இப்போ இல்லை. சரி இதையாவது பாதுகாப்பாக வச்சுக்கலான்ட்டு தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன்.
நீங்களுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை கவனமாக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். குறிப்பாக வந்து நம்ம டிசைன் பண்ண செலக்ட் பண்ணுற செடி வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் சிங்கிள் பெட்டல் கலராக இருந்தால் நல்லதுங்க. ஏன்னா நமக்கு விதை போட்டாலே அது கிடச்சிருதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்கிறேன். சிங்கிள் பெட்டலும் நமக்கு ஏதாவது ஆனால் காயங்களான வருத்தம் தான் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து விதை போட்டோன்னா நமக்கு நிறைய கிடைக்குங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அந்த மாதிரி செடிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மழைக்காலங்களில் கொஞ்சம் கவனமாக அதை உள்ளே எடுத்து வச்சு கொஞ்சம் மெனக்கெட்டு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த செடி வந்து கொஞ்ச நாள் நம்ம கூட நீடித்து இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அடினியம் செடிகளில் இயற்கையாகவே கேடக்ஸ் வந்து இந்த மாதிரி சில வடிவங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி செடிகளை நம்ம எதுவுமே செய்யாமல் ரொம்ப அழகாக நம்ம வேர்கள் வந்து மண்ணிலேருந்து வெளியில் எடுக்கும்போது நல்ல வடிவங்களோடு வரும். அதை நம்ம கவனித்து நம்ம எடுத்து வச்சு வளர்த்தாலே போதும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடினியமில் ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா அதில் என்னெல்லாம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் செஞ்சுருந்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அதோட அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.